ஆண்டவரை தீமையான அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடந்தமை நன்னாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்றாய கிறிஸ்து வருகையை மகிழ்ச்சியில் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். பாவங்களை பாராமல் முதலிச்ச விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தை ஒற்றுமை தந்தரிடத்தில் உணர்ந்து கொள்வீராக. என் வாழ்நாள் செய்து வந்தீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்குகின்றவர் இவரே இயேசு கிறிஸ்து, இவரே ஆண்டவர், இவரே நம்முடைய குடும்பங்களிலே அன்பு வடிவிலே தங்குகின்ற கடவுள். இவரிடமிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள்.
அனைவருக்கும் விழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் வழிபாட்டிற்கு தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்தவர்கள் நமது மறை மாவட்ட குருகுல முதல்வர் பேரருள் பணி சாலமன் அவர்கள் கடந்த 8 வருடங்கள் மறை மாவட்ட திருமண நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றி தற்போது நமது குருகுல முதல்வர் என்கிற பணி பொறுப்பினை ஏற்று செம்மையாக நேர்த்தியான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் செய்கிற காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடியவர். நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற சிறந்த மறையுரையாளர்களுள் தந்தையும் ஒருவர். ஆழமான இறையியல் பார்வை இருக்கும். புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய ஏராளமான தகவல்களை தந்தை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் நற்கருணை குடும்பத்தின் மையம் என்ற சிந்தனையை அழகாக எளிய முறையில் விளக்கி கூறினார்கள். குடும்பத்தின் மையமாக நற்கருணை மாறுவது என்றால் என்ன என்பதை கடவுளை மையப்படுத்தாத ஆதாம் ஏவாளின் குடும்பத்தில் தொடங்கி கடவுளை மையப்படுத்திய திருக்குடும்பத்தின் வாழ்வை உதாரணமாக சுட்டிக்காட்டி இறைவன் எங்கு மையப்படுத்தப்படுகிறாரோ அங்கு அவரது பிரசன்னம் இருக்கும். இறைவனின் பிரசன்னம் என்பது அன்பு என்பதை சுட்டிக்காட்டி கடவுளும் இயேசுவும் நற்கருணையும் அன்பும் ஒன்றுதான். எங்கு சுயநலம் ஒழிந்து அன்பு குடிகொள்ளுகிறதோ
அங்குதான் இறைவனின் பிரசன்னம், நற்கருணையின் பிரசன்னம் இருக்கிறது என்கிற சற்று கடினமான சிந்தனை, ஆனால் மிக எளிய முறையில் அழகாக மறைவுரை வழியாக நமக்கு தந்தார்கள். காலையில் வந்து இறங்கின உடனே தந்தை அவர்கள்ட்ட கேட்டேன், நாகர்கோவிலிருந்து வரக்கூடியது ரொம்ப தொலைவு, உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் ஜெகன் அவர்கள் பாடகர் குழு வழிபாட்டு பொறுப்பை ஏற்று இந்த நாட்களில் செயல்பட்டார்கள். அருள் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் பிள்ளைகள் இருப்பது கொஞ்சம் ஆச்சரியம்தான், ஆனாலும் எப்படா புதிய கோயில் வரும் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது காத்திருந்து இன்றைக்கு கனிந்திருக்கிறது. மகிழ்ச்சி. உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பெற்றோரையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இவ்வளவு நல்ல பிள்ளைகளை, இந்த சொத்துக்கள் உங்கள் கையில் வருகின்ற காலத்தில் என்ன பாடுபடுமோ எனக்கு தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை திருமுழுக்கு பெற்ற பெற்றோரிடமும் நான் சொன்ன காரியம் அதுதான். இந்த பிள்ளைகளை பார்த்தா எனக்கு ஒரு வகையில் அலப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அலப்பாக இருக்கும், பேராசையாக இருக்கும். இந்த பிள்ளைகளை முழு கவனம் செலுத்தி வளர்த்தெடுத்தால் அவ்வளவு நல்ல பிள்ளைகளாக வளர்க்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பெற்றோருக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். பிள்ளைகள் ஆண்டவரின் உடலை இரத்தத்தை உட்கொள்ளுகிற அளவிற்கு தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்கள், அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். எனவே பெற்றோர், உங்கள் கடமை இன்று அதிகமாகிறது, உங்கள் பொறுப்பு அதிகமாகிறது. இந்த 30 பிள்ளைகளையும் 30 மனிதர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். நிறைய நேரத்தை பிள்ளைகளுக்காக ஒதுக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களின் சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். கம்பெடுப்பதல்ல, ஒரு கடும் சொல்லை போதும் பிள்ளைகளை திருத்தி எடுப்பதற்கு. எனவே அதிகமான அன்பு, அதிகமான கவனம், ஆண்டவரை பற்றி அதிகமான அறிவை கொடுத்து இன்றிருப்பது போன்ற தூயவர்களாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க பெற்றோர் சேர்ந்து ஞான பெற்றோர் முயல வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி அம்பிகா, திருமதி ஜான்சி ஆகியோருக்கும் மறைக்குழி மன்ற நிர்வாகிகள் இவர்களோடு சேர்ந்து செல்வநெல்லி ஆகியோருக்கும் மறைக்குழி மன்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அச்சிட்டு விழா நாளில் நிறைய நன்றி சொல்லவில்லை, இன்றைக்கு நேரமில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விழாவாரியாக நினைச்சலாம். எல்லாருக்கும் நன்றி. இடவையினர், கட்டடக் குழுவினர், இளைஞர்கள், இறை மக்கள், அனைத்து பக்த சபை இயக்கத்தை சார்ந்தவர்கள், பீடப்பூக்கள், உபதேசியானவர்கள், பாடகர் குழுவினர், வழிபாட்டு குழுவினர், இந்த 5 நாட்களும் அருள் பணியாளர்களுக்கான உணவினை ஏற்பாடு செய்து தந்த திரு ஜே.கே. பிரகாஷ், திரு இயேசுதாஸ், திருமதி ரஞ்சிதம், திரு போஸ், திருமதி ஹெலன் ராவி குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதினைந்து 12/2013 கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி மரணமடைந்தார்கள். பல மாதங்களாக, வருடங்களாக கண்தானத்தை பற்றி நாம் விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருந்தோம். இறுதியாக இந்த தந்தை மரணமடைந்த பொழுது குடும்பத்தார் மனம் வந்து அவரது கண் திரை என்று சொல்லுவோம், பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த பெரிய விரல் நகத்தின் அளவுக்கான 2 தோல் போன்ற லென்ஸ் நமது கண்ணிலிருந்து எடுக்கப்படும், அவ்வளவுதான். முத்துமணி அவர்களின் கண்ணிலிருந்து மருத்துவர்கள் வந்து அந்த விழித்திரை எடுக்கின்ற பொழுது அவரது மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் அருகில் உண்டு. எந்த காயமும் ஏற்படாது. பங்கு சமூகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு கே. முத்துமணி அவர்களின் துணைவியார் திருமதி ரெபேக்காள் அவர்கள் முன்வந்து இந்த நினைவு விருதினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அடுத்ததாக நமது அருள் சகோதரர் அல்போன்ஸ் அவர்கள் தோடு வேண்டாம், தனிப்பட்ட முறையில் அவரை கௌரவிக்க ஆசைப்பட்டோம். பண உதவி, ஜெப உதவி, ஏராளமான வழிகாட்டுதல்கள் தந்து இந்த நாளில் நம்மோடு இருந்து நமது மகிழ்வை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். அருள் சகோதரர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் இந்த நினைவு விருதினை நமது பேரருள் தந்தை அவர்கள் வழங்குவார். உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலை இரத்தத்தை எங்களுக்கு உணவாக தந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருள் சாதனை கொண்டாடிய நாங்கள் அவரை உலகிற்கு காய்களை அளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்த வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மனத்துடன் வாழாமல் புரிய வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருமையான விவாதத்தை எழுப்பி திருவிழாவையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். இந்த ஆலய திருவிழா திருவிழாவின் முதல் நாளிலும் இந்த இறுதி நாளிலும் வருகின்ற ஒரு பேச்சை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த 2 நாட்களிலும் இங்கே நான் வருகின்றது இவையெல்லாம் ரொம்ப நன்மையான ஆலயத்தை கட்டியிருக்க முடிந்தது. எனவே தந்தையுடைய அயராத உழைப்புக்கும் இவையெல்லாம் ஒன்றுபடுத்திய அந்த விதத்துக்கும் இவையெல்லாம் பக்தியிலே விசுவாசத்திலே ஆழப்பட்டு வருகின்ற பங்கு சந்தையை செயல்பட்ட பங்கு பேரவையினர், உறுப்பினர்கள், இன்னும் அன்பிய மக்கள் யாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுதல். இந்த புதுமை வாங்கிய பிள்ளைகளுக்கும் நன்மையாக வேண்டும். கல்யாண வீட்டுக்கு வரணும்னா சாப்பிட்டா பரவாயில்ல, அதே பாராட்டு. எல்லாம் வல்ல இறைவன் அன்புடன் உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீண்டும் ஞான அறிவை உங்கள் மேல் வழிவாராக. இறைவன் உங்களை துன்பங்கள் அனைத்திலிருந்து விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. இறைவன் உங்களை அன்பிலும் அமைதியும் வழிநடத்தி தம்மை நோக்கி வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ